வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் கொடுப்பீங்க. இன்ஸ்டால் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு. இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுவீங்க. இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் ஷோ ஆகும். டெஸ்டினேஷன் ஃபோல்டர் மஸ்ட் பி எம்டின்னு. அதாவது நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஸ்டீம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டரில் எந்த ஃபைலும் இருக்கக்கூடாது. அதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள். சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஸ்டீம்னு இருக்குல்ல, அந்த ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கணும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சி டிஸ்க் வாங்க. சி டிஸ்க் வந்ததுக்கப்புறம் இதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு 2 இருக்கும். அதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு போட்டு ப்ராக்கெட்டில் X32 இல்லைனா 64 இல்லைனா 86ன்னு இருக்கும். அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம்னு ஒரு ஆப் இருக்கும். ஸ்டீம்னு ஒரு ஆப் இருக்கா, அந்த ஆப் வந்து டெலீட் கொடுத்துருங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள். டெலிட் ஆப்ஷனுக்கு தான் டெலிட்டு கிளிக் பண்ணுங்கள். டெலிட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஸ்டீம் செட்டப்புக்கு வாங்க. செட்டப்புக்கு வந்துட்டு இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா நண்பா? அதாவது ஸ்டீம் ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபைல்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஃபோல்டரையும் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குன்னா சியில் 2 ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கும். அதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு போட்டு ப்ராக்கெட்டில் ஓஎஸுடைய பிட்டு போட்டிருக்கும். 32 64 இல்லைன்னா X86 அந்த மாதிரி போட்டிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஸ்டீம்னுங்கிற ஃபோல்டரை வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸ்டீம் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, ஸ்டீம் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸ்டீம் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டீம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கேப்சா ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும். அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் ஸ்டீமில் எப்படி ஃப்ரீ கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுறது, ஸ்டீமில் ஃப்ரீ கேம்ஸ் லிஸ்ட்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.